ஆனால் அதே நேரத்தில் உங்கள் ஜாதகத்தில் உருவாகும் ராஜயோகம் உங்கள் வாழ்க்கையில் பெரிய உயர்வை தரும். இந்த சோதனையை வெல்ல நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன தெரியுமா? வாங்க இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். அதாவது மீனம் ராசிக்காரர்கள் என்றாலே அது சாதாரணமான ஒரு மனிதர் அல்ல. உணர்ச்சிகளின் பெருங்கடலில் பிறந்தவர்களாகவே அவர்களை வர்ணிக்கலாம். அவர்களுடைய மனம் மிகவும் மென்மையானது, கருணை நிரம்பியது, பிறரின் துன்பத்தை தங்களுடையது போல் உணரும் அளவுக்கு உயர்ந்த மனித நேயத்தை கொண்டது. உலகத்தில் பலர் அறிவால் வாழ்கிறார்கள், சிலர் வலிமையால் வாழ்கிறார்கள். ஆனால் மீனம் ராசிக்காரர்கள் இதயத்தால் வாழ்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்திற்கு ஒரு தனி ஒளிகளையும் நிம்மதிகளையும் கொண்டு வருவார்கள். அவர்களின் பேச்சில் ஒரு இனிமை இருக்கும், நடத்தில் ஒரு மென்மை இருக்கும், சிந்தனையில் ஒரு உயர்ந்த மனிதத்தன்மை இருக்கும். பலர் அவர்களை பார்த்து இந்த மனிதரின் உள்ளம் எவ்வளவு தூய்மையானது என்று வியந்து போவார்கள். மேலும் இந்த உலகத்தில் உண்மையான நல்ல மனிதர்கள் யார் என்று கேட்கப்பட்டால் அதில் முதலில் நினைவுக்கு வருபவர்கள் மீனம் ராசிக்காரர்களே என்று பலர் கூறுவார்கள். ஏனென்றால் அவர்களுடைய மனதில் கபடம் குறைவு, கண்ணியம் அதிகம், கருணை மிகுதி, மற்றவர்களுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இயல்பாகவே இருக்கும். தங்களுடைய சுகத்தை விட்டு கொடுத்து கூட பிறருக்காக உதவ தயாராக இருப்பார்கள். இதனால் பல சமயங்களில் அவர்கள் தேவதை போன்ற மனிதர்களாகவே தோன்றுவார்கள். அவர்களுடைய மனம் கடல் போல ஆழமானது. அந்த ஆழத்தை யாராலும் எளிதாக புரிந்து கொள்ள முடியாது. ஒருவரை உண்மையாக நேசித்தால் அந்த நேசம் வாழ்க்கை முழுவதும் குறையாத அளவுக்கு தூய்மையாக இருக்கும். மீனம் ராசிக்காரர்கள் மிகவும் கற்பனை சக்தி கொண்டவர்கள். அவர்கள் மனதில் பல கனவுகள், எண்ணங்கள், புதிய சிந்தனைகள் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அதனால் கலை, இலக்கியம், இசை, ஆன்மீகம் போன்ற துறைகளில் இவர்களுக்கு அதிக ஈர்ப்பு இருக்கும். சிலர் கவிஞர்களாகவும், சிலர் எழுத்தாளர்களாகவும், சிலர் கலைஞர்களாகவும் திகழ்வார்கள். அவர்கள் உலகத்தை வேறு ஒரு கோணத்தில் பார்க்கும் தன்மை கொண்டவர்கள். சாதாரணமான ஒரு நிகழ்ச்சியில் கூட அவர்கள் ஒரு பெரிய அர்த்தத்தை காண்பார்கள். அதனால் அவர்கள் பேசும் வார்த்தைகளிலும் ஒரு ஆழம் இருக்கும். கேட்பவர்களுக்கு அது ஒரு அனுபவமாகவே மாறும். மனிதர்களின் உணர்ச்சிகளை மிக நுணுக்கமாக புரிந்து கொள்ளும் திறன் மீனம் ராசிக்காரர்களுக்கு உண்டு. யாராவது மனவேதனையில் இருந்தால் அதை சொல்லாமலே அவர்கள் உணர்ந்து விடுவார்கள். அதனால் பலர் தங்களுடைய ரகசியங்களையும் கவலைகளையும் மீனம் ராசிக்காரர்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புவார்கள். ஏனென்றால் அவர்கள் தீர்ப்பளிக்க மாட்டார்கள், பதிலாக ஆறுதல் அளிப்பார்கள். அவர்களுடைய வார்த்தைகள் பலருக்கு மருந்து போல இருக்கும். அதே நேரத்தில் மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஒரு சவாலும் இருக்கிறது. அவர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். பிறரின் பிரச்சனைகளை அதிகமாக மனத்தில் வைத்துக் கொள்வதால் சில நேரங்களில் அவர்கள் தங்களுடைய மன அமைதியை இழக்கக்கூடும். உலகத்தின் கடினமான உண்மைகளை எதிர்கொள்ளும் போது அவர்கள் மனம் காயப்படுவதும் உண்டு. ஆனால் அதே மனமே அவர்களுக்கு ஒரு பெரிய பலமாகவும் மாறுகிறது. அந்த மென்மையான மனம்தான் அவர்களை ஒரு நல்ல மனிதராக உருவாக்குகிறது. மீனம் ராசிக்காரர்கள் ஆன்மீகத்திலும் மிகுந்த ஈர்ப்பு கொண்டவர்கள். வாழ்க்கையின் உண்மையான அர்த்தத்தை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடம் இருக்கும். சிலர் தியானம், பக்தி, தர்மம் போன்ற வழிகளில் மன அமைதிகளை தேடுவார்கள். அவர்களுக்கு பொருள், செல்வம் மட்டுமே வாழ்க்கையின் இலக்கு அல்ல. மன அமைதி, அன்பு, நல்ல மனிதர்களுடன் வாழ்வது போன்றவற்றையும் அவர்கள் முக்கியமாக கருதுவார்கள். மீனம் ராசிக்காரர்கள் இந்த உலகத்தில் அன்பும் கருணையும் பரப்புவதற்காகவே பிறந்தவர்கள் போல தோன்றுவார்கள். அவர்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் ஒரு நன்மையான மாற்றத்தை ஏற்படுத்துவார்கள். அவர்களுடைய வாழ்க்கை சில சமயங்களில் சவால்களால் நிரம்பியதாக இருந்தாலும் அவர்களுடைய நல்ல மனம் இறுதியில் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் மன உலகம் மிகவும் விசாலமானதும் ஆழமானதும் ஆகும். அவர்களின் உள்ளத்தில் எப்போதும் பல எண்ணங்கள், பல கனவுகள், பல உணர்ச்சிகள் ஒரே நேரத்தில் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒரே விஷயத்தை மற்றவர்கள் சாதாரணமாக பார்த்தாலும் மீனம் ராசிக்காரர்கள் அதை மிகவும் ஆழமாக சிந்திப்பார்கள். அவர்கள் மனிதர்களின் நடத்தை, வாழ்க்கையின் அர்த்தம், நன்மை, தீமை போன்ற விஷயங்களை அடிக்கடி ஆராய்ந்து பார்ப்பார்கள். இதனால் அவர்களுடைய சிந்தனை மிகவும் முதிர்ந்ததாகவும் அனுபவம் நிறைந்ததாகவும் இருக்கும். சில நேரங்களில் அவர்கள் தனிமையை விரும்புவார்கள். அந்த நேரங்களில் தங்களுடைய மனதுடன் பேசிக்கொண்டு பல புதிய சிந்தனைகளை உருவாக்குவார்கள். நட்பில் மிகவும் உண்மையுள்ளவர்களாக இருப்பவர்கள் மீனம் ராசிக்காரர்கள். ஒருவரை நண்பராக ஏற்றுக்கொண்டால் அவர்களை வாழ்க்கை முழுவதும் மறக்காமல் நினைப்பார்கள். நண்பர்களுக்காக தங்களுடைய நேரத்தையும் சக்திகளையும் செலவிட தயங்க மாட்டார்கள். நண்பர்களின் வெற்றியை பார்த்து மகிழ்வதும் அவர்கள் துன்பத்திலிருந்தால் அவர்களுடன் இருந்து ஆறுதல் கூறுவதும் இவர்களின் இயல்பான குணமாகும். இதனால் பலர் மீனம் ராசிக்காரர்களை நம்பிக்கைக்கூடிய நண்பர் என்று மதிப்பார்கள். ஆனால் சில நேரங்களில் அவர்கள் மிகவும் நம்பிக்கையுடன் நடப்பதால் சிலர் அதை தவறாக பயன்படுத்தும் சூழ்நிலையும் உருவாகலாம். காதல் விஷயத்தில் மீனம் ராசிக்காரர்கள் மிகவும் உண்மையானவர்கள். அவர்கள் ஒருவரை நேசித்தால் அந்த நேசம் மிக ஆழமாகவும் உண்மையாகவும் இருக்கும்.
அவர்கள் காதலில் பொய்களையும் கபடத்தையும் விரும்ப மாட்டார்கள். அவர்களுக்கு காதல் என்பது ஒரு விளையாட்டு அல்ல, அது வாழ்க்கையின் மிக முக்கியமான உணர்ச்சி என்று அவர்கள் நம்புவார்கள். இதனால் தங்கள் மனதை முழுவதும் ஒருவரிடம் ஒப்படைத்து வாழ விரும்புவார்கள். ஆனால் அவர்களின் இந்த நேர்மையான மனம் சில சமயங்களில் அவர்களை ஏமாற்றத்திற்கும் கொண்டு செல்லலாம். இருந்தாலும் அவர்கள் மீண்டும் அன்பை நம்பும் நன்மையை இழக்க மாட்டார்கள். தொழில் வாழ்க்கையில் மீனம் ராசிக்காரர்கள் மிகவும் திறமையானவர்களாக இருக்க முடியும். அவர்களின் கற்பனை சக்தி மற்றும் உணர்ச்சி புரிதல் காரணமாக கலை, எழுத்து, இசை, மருத்துவம், ஆலோசனை, ஆன்மீகம் போன்ற துறைகளில் அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். சிலர் சமூக சேவை போன்ற பணிகளிலும் ஈடுபடுவார்கள். பணம் சம்பாதிப்பதில் அவர்களுக்கு திறமை இருந்தாலும் பணத்தை சேமிப்பதில் சில நேரங்களில் கவனம் குறைவாக இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் பணத்தை விட மனிதர்களின் உணர்ச்சிகளுக்கும் உறவுகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். மீனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களுடைய கருணை மனமும் நற்பண்பும் தான். அவர்கள் எங்கு சென்றாலும் நல்ல மனிதர்களாக மதிப்பை பெறுவார்கள். பிறருக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். ஆனால் அவர்களின் மிகப்பெரிய பலவீனம் என்னவென்றால் அவர்கள் மிகுந்த உணர்ச்சி வசப்படுவது. யாராவது தங்களை புண்படுத்தினால் அதை நீண்ட நாட்கள் மனதில் வைத்துக் கொள்வார்கள். சில சமயங்களில் அவர்கள் தங்கள் மனதை பாதுகாக்காமல் எல்லோரிடமும் திறந்து விடுவார்கள். ஏனென்றால் வாழ்க்கையில் ஆரம்பத்தில் சில சோதனைகளை சந்தித்தாலும் மீனம் ராசிக்காரர்கள் பின்னர் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். அவர்கள் செய்த நன்மைகள் ஒரு நாள் அவர்களிடம் திரும்பி வரும். அதனால் வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் அவர்களுக்கு நல்ல பெயரும் மரியாதையும் கிடைக்கும். அவர்களின் மன நன்மை, பொறுமை, அன்பு போன்ற குணங்கள் அவர்களை மெதுவாக உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும். அதே போல மீன ராசிக்காரர்களை பார்த்தால் அவர்கள் மிகவும் அமைதியாகவும் மென்மையாகவும் இருப்பார்கள். ஆனால் அந்த அமைதியின் பின்னால் ஒரு ஆழமான மன உலகம் இருக்கும். அவர்கள் எல்லா விஷயங்களையும் வெளியில் சொல்லாமல் மனதுக்குள் வைத்துக் கொள்ளும் பழக்கம் கொண்டவர்கள். சில நேரங்களில் அவர்கள் சிரித்து கொண்டே இருப்பார்கள். ஆனால் உள்ளுக்குள் பல சிந்தனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த இரகசியமான மனநிலை காரணமாக பலர் அவர்களை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் போகும். அவர்களுடைய உண்மையான உணர்ச்சிகளை அவர்கள் நம்பிக்கை வைத்த சிலரிடம் மட்டுமே பகிர்ந்து கொள்வார்கள். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசியினருக்கு இந்த மாதம் அற்புதமான மாதமாக இருக்கும். ராசியில் சனி பகவான் இருக்கிறார். மீனம் என்பது குருவின் வீடு. விற்பனையில் ராஜாவாக நீங்கள் இருப்பீர்கள். நீங்கள் எந்த தொழிலில் இருந்தாலும் அதில் அற்புதமான முன்னேற்றங்கள் ஏற்படும். மக்கள் தொடர்பில் இருக்கக்கூடிய நீங்கள் அரசியல்வாதி, தொழிலதிபர், களப்பணியாளர்களாக எப்படி இருந்தாலும் மிகப்பெரிய வளர்ச்சிகள் ஏற்படும். உலக புகழ் பெறக்கூடிய நேரமாக இருக்கும். பெரிய பிராண்டை ஆரம்பிப்பீர்கள். சனி ராசியில் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்ப்பது நல்ல அமைப்பாகும். ஜாப் ஒர்க், மிஷின் ஜாப், புரொடக்ஷன் துறை, பொருளை வாங்கி விற்கும் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல லாபம், முன்னேற்றம் ஏற்படும். 3 உடைய சுக்கிர பகவான் ராசியிலே உச்சம் பெறுவதால் இந்த மாதம் வரை ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. உடலில் பல்வேறு பாதிப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் ஏற்படும். சொல்ல முடியாத மறைமுக பிரச்சனைகள், தோல் பிரச்சனை, கண்முடி, பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இந்த மாதம் முழுவதும் ஆடம்பர வாழ்க்கை மீது உங்கள் எண்ணம் செல்லும். இதனால் வம்புகள் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். 12ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பழைய வழக்குகள், கேஸ்கள், முடிந்து போன பிரச்சனைகள் எல்லாம் மீண்டு வரும். அந்த பிரச்சனைகளை முடித்து விடுவது நல்லது. கணவன் மனைவிக்குள் அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த மாதம் முழுவதும் பிரச்சனைகள் தந்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். தூக்கமின்மை ஏற்படும். 12ஆம் இடத்தில் சூரியன், புதன், செவ்வாய் என ஏராளமான கிரகங்கள் இருப்பதால் உங்கள் நிம்மதியை கெடுக்கும் சூழல் ஏற்படும். எதுவுமே நடக்கவில்லை என்றாலும் ஏதாவது உங்களுக்கு நடப்பது போன்ற எண்ணம் ஏற்படும். நடக்காத விஷயங்களை கற்பனை செய்து கொண்டு மனக்குழப்பமடையாமல் இருப்பதும் நன்மைகளை தரும். ஆளுமை தன்மை அதிகரிக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்துவது நன்மைகளை தரும். சூரிய பகவானை வழிபாடு செய்வது, கஞ்சனூர் செல்வது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடைகளை உடுத்துவது மேன்மைகளை தரும். அதே போலதான் நவக்கிரகங்களின் சூரியன் மகிழ்ச்சி, செழிப்பு, புத்திசாலித்தனம், அறிவாற்றல் ஆகியவற்றின் காரணி கிரகமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் சூரியனும் மீன ராசியில் செல்வதால் குறிப்பிட்ட 4 ராசிகள் கஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றனர். அதில் கன்னி, கும்பராசி, சிம்மம் ராசி, மீன ராசியும் ஒன்று. நிறைய மன அழுத்தங்களை சந்திக்க நேரிடும். தேவையற்ற கோபத்தால் உறவுகளில் விரிசல்கள் ஏற்படும். கண் பிரச்சனைகள், தலைவலி, உடல் சூடுகளால் சிரமப்படக்கூடும். அரசு விஷயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக 4ஆம் வீட்டில் குருவும் மீனத்தில் 12ஆம் வீட்டில் புதனும் சஞ்சரிப்பதால் நவ பஞ்சம ராஜயோகம் உருவாகிறது. இந்த யோகத்தின் காரணமாக இந்த ராசிக்காரர்களுக்கு பெற்றோரிடமிருந்து முழுமையான ஆதரவு கிடைக்கும். புதிய வீடு அல்லது வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் உள்ளன. சுகாதார நிலை படிப்படியாக மேம்படும். ஊழியர்களுக்கு இந்த காலம் மிகவும் சாதகமானது. அவர்கள் தங்கள் வேலையில் நல்ல வெற்றிகளை பெறுவார்கள். மேலும் அவர்களின் மரியாதை மற்றும் கௌரவங்கள் அதிகரிக்கும். தொழிலதிபர்கள் நல்ல லாபத்தை பெற வாய்ப்புகள் உள்ளது. குறிப்பாக ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்களுக்கு இரட்டிப்பு நன்மைகள் கிடைக்க வாய்ப்புகள் உள்ளது. மாணவர்கள் தங்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றம் அடைய வாய்ப்புகள் உள்ளது.
ஏனென்றால் மீன ராசிக்காரர்களுக்கு சுக்கிராதித்ய யோகம் அபரிமிதமான வளர்ச்சிகளை அளிக்கப் போகிறது. அவர்கள் தொழில் வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை இரண்டிலும் முன்னேற்றத்தையும் நேர்மறையான மாற்றங்களையும் பெறுவார்கள். அவர்களின் அனைத்து முயற்சிகளிலும் அதிர்ஷ்டம் துணையாக இருக்கும். மேல் அதிகாரிகளிடமிருந்து முழு ஆதரவை எதிர்பார்க்கலாம். மேலும் அவர்களின் கடின முயற்சி மேல் அதிகாரிகளால் அங்கீகரிக்கப்படும். உங்கள் கடந்த கால வேலைகள் இப்போது சிறந்த பலன்களை தரும். மேலும் இந்த காலகட்டத்தில் சில பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்புகள் உள்ளன. மேலும் குடும்ப உறுப்பினர்களுடன் மகிழ்ச்சியான நேரத்தை அனுபவிக்க வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். அவர்கள் எந்த பெரிய உடல்நல பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள மாட்டார்கள். இது ஒரு புறம் இருந்தாலும் மீன ராசியின் 4வது வீட்டில் குருவும் 12வது வீட்டில் புதனும் இருந்து நவபஞ்சம ராஜயோகத்தை உருவாக்க உள்ளனர். இதனால் இந்த ராசிக்காரர்கள் பெற்றோரின் முழு ஆதரவை பெறுவார்கள். புதிய வீடு வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியம் படிப்படியாக மேம்படும். பணிபுரிபவர்களுக்கு இந்த காலம் மிகவும் அதிர்ஷ்டமாக இருக்கும். வேலைகளில் வெற்றிகள் கிடைக்கும். மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கும். வணிகர்கள் நல்ல லாபத்தை பெறுவார்கள். ரியல் எஸ்டேட் துறையில் இருப்பவர்கள் இரட்டிப்பு நன்மைகளை பெறுவார்கள். மாணவர்கள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள். அடுத்ததாக மீனம் ராசி அல்லது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய காலகட்டம். செல்வாக்குகள் கூடும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடக்கும். எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலம் காணப்படும். சட்டத்திற்கு புறம்பானவர்களின் தொடர்பில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும். யோசித்து கையெழுத்து போடுவது நன்மைகளை தரும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வாக்குவாதம் வைத்து கொள்ளாமல் இருப்பதும் நல்லது. மேல் அதிகாரிகள் விஷயங்களில் இணக்கமாக செல்வதும் நல்லது. அரசு துறை அரசியல்வாதிகள் கவனமாக இருக்க வேண்டும். கணக்கு வழக்குகள் ஆவணங்களை சரியாக வைத்து கொள்ள வேண்டும். தனிப்பட்ட முறையில் செல்வாக்குகள் ஏற்படும். அமோகமான காலகட்டமாக இருக்கும். விரயஸ்தானத்திற்கு குரு பார்வை உள்ளது. ஆரோக்கிய பிரச்சனை, மன ரீதியாக பிரச்சனைகள் பரிபூர்ணமாக நீங்கும். வெளியூரிலிருந்து பணம் வரும். வெளிநாட்டில் செட்டிலாகக்கூடிய யோகங்கள் உண்டாகும். எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும். புதிய வேலைக்கு மாறுவீர்கள். நிறைய கணக்குகள் மாறும் காலகட்டம். 10ஆம் இடத்தில் இருக்கும் சந்திரன் மேல் குரு பார்வை விழுவதால் அலுவலகத்தில் கொடுக்கும் இடமாற்றம் உங்களுக்கு சாதகமாக இருக்கும். அலுவலகத்தில் பெரிய புகழ், பாராட்டுகள் கிடைக்கும். ராசி லக்னத்தில் சுக்கிரன் இருப்பதால் சந்தோஷத்திற்கு குறைவிருக்காது. ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். நிறைய பிரச்சனைகள் நீங்கும். திட்டமிட்ட காரியங்களில் வெற்றி பெறும் யோகங்கள் உண்டு. புதிதாக தொடங்கும் விஷயங்களில் ஏற்றங்கள் ஏற்படும். தெய்வ நம்பிக்கை அதிகரிக்கும். மீன ராசியினருக்கு பங்குனி மாதத்தில் சூரியன் வழிபாடு மிகவும் முக்கியமாகும். கண், பதட்டம், கோபம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. இந்த மாதத்தில் நிறைய ஆழங்களுக்கு சென்று வருவீர்கள். பெண்களுக்காக நிறைய செலவு செய்ய வேண்டியதற்கும். இரத்த அழுத்தம், விட்டமின் குறைபாடுகளில் கவனம் தேவை. சந்தோஷம் ரீதியாக 80%, பொருளாதாரம் ரீதியாக 85% ஏற்றங்கள் உண்டாகும். பத்மாவதி தாயார் வழிபாடு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் மீன ராசியின் முதல் வீட்டில் திரிகிரக யோகம் உருவாக உள்ளது. இதனால் இந்த ராசிக்காரர்கள் பணியிடத்தில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளை பெறுவார்கள். நீண்ட காலமாக நிலுவையில் உள்ள வேலைகள் வெற்றிகரமாக முடிவடையும். பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. தொழிலதிபர்களும் இந்த யோகத்தால் நல்ல பலனை பெறுவார்கள். நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளன. என்னதான் அதிர்ஷ்டம் ஆதரவாக இருந்தாலும் முயற்சிகளை கைவிடாமல் தொடர வேண்டும். ஏனென்றால் மீன ராசியில் பிறந்தவர்கள் தங்கள் ஜாதகத்தில் லக்ன வீட்டில் இந்த கிரக சேர்க்கையை காணுகின்றனர். இதன் தாக்கம் அவர்களின் நிதிநிலையில் மாற்றம் கொண்டு வரும். செலவுகளை அதிகரிக்கலாம். வருமான மூலங்களையும் பாதிக்கலாம். உறவினர்கள் மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் அதிகரிக்கும். பண விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் சில சமயங்களில் எதிர்மறையான விளைவுகளை கொண்டு வரலாம். எனவே 1க்கு 100 முறை சிந்தித்து அதன் பின்னர் பண விஷயத்தில் முக்கிய முடிவு எடுப்பதும் நல்லது. நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இருந்தாலும் அவர்கள் தரப்பு ஆதரவு குறைவாகவே இருக்கும். உங்கள் பணிகளை குறித்த காலத்தில் முடிப்பதற்குள் பல்வேறு சவால்களை சந்திக்க வேண்டியிருக்கும். முன்னெச்சரிக்கையுடன் செயல்படுவதன் மூலம் இதனை நீங்கள் சமாளிக்கலாம். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமைகளில் சிவப்பு நிற ஆடைகளை உடுத்துங்கள். சிவப்பு நிற உணவை சூரியனுக்கு படைத்து வழிபடுங்கள். அதேபோல் மீனம் ராசியினருக்கு இதுவரை 12ஆம் இடத்தில் இருந்த சனி ஜென்ம சனி ஆகிறார். வயிறு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும். கர்ப்பிணிகள் அதீத கவனம் தேவை. பெண்கள் ஹார்மோன், கர்ப்பப்பை, கழிவு பாதை, கால் வரைக்கும் உள்ள உறுப்புகளில் ஏற்படும் பாதிப்புகளில் மிகுந்த கவனம் தேவை. தினம்தோறும் உடற்பயிற்சி செய்வதும் நல்லது. இல்லையென்றால் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். ஜென்ம சனியில் திருமணம் நடக்கும் யோகங்கள் உண்டு. புதிய தொழில் தொடங்குவீர்கள். புதிய நகைகளை வாங்கி மகிழ்வீர்கள். விவசாய நிலங்கள் வாங்குவதற்கான யோகங்கள் உண்டாகும். கால்நடை தொழில் ஆரம்பிக்கும் யோகங்கள் உண்டாகும். நினைத்தவையெல்லாம் நடப்பதற்கான யோகங்கள் உண்டாகும். தினம்தோறும் தோப்புக்கரணம் போடுவது நன்மைகளை தரும். தெய்வ சன்னிதானத்திற்கு சென்று வருவீர்கள். குருமார்கள் ஆசீர்வாதம் உண்டாகும். உங்களுடைய வீடு தேடி தெய்வங்கள் வரும் யோகங்கள் உண்டு. திருமண தடைகள் நீங்கும். குழந்தை பாக்கியத்தில் இருந்து வந்த பாதிப்புகள் நீங்கி குழந்தை பாக்கியம் பெறுவீர்கள். குடும்பத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் பனி போல விலகும். பண வரவுக்கான நல்ல காலகட்டம்.
ஜென்ம சனியிலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கும். பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் பிறந்த கிழமைகள் காலை ஒருமுறை எழுந்து குளித்துவிட்டு 5 அகல் தீபம் ஏற்றி மனதுக்கு பிடித்த தெய்வங்களிடம் பிரார்த்தனை செய்து கொள்வது நன்மை. கோயில்களுக்கு செல்கிற சமயத்தில் அழுவதை தவிர்ப்பதும் நல்லது. ஆரோக்கியத்திலும் வண்டி வாகனத்திலும் கவனமாக பார்த்து கொள்வதும் நல்லது. யார் எது சொன்னாலும் தர்க்கம் வீண் வாதத்தை தவிர்த்து கொள்வதும் நல்லது. பொறுமையாக எல்லா விஷயத்தையும் கடைபிடிப்பதும் நல்லது. குருவுடைய ஆசிர்வாதம், மகான்களின் ஆசிர்வாதம் கிடைக்கும். குங்குமப்பூ போட்டு தண்ணீர் குடிப்பது பெரிய கீர்த்திகளையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். தொலைதூரத்தில் இருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். யோக பலத்தை அதிகளவில் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் எல்லாம் படிபூரணமாக நிவர்த்தியாகும். மன அழுத்தத்திற்கு ஆளாகாமல் இரவு நேர தூக்கத்தை சரியாக கடைபிடிப்பதும் நல்லது. நாமக்கல் நரசிம்மர் கோயில், நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று வழிபாடு செய்வது, அந்த கோயில்களில் நடைபெறும் அன்னதானத்திற்கு மளிகை பொருட்கள் தானமாக கொடுப்பது ஏற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதத்தில் ஒரு வியாழக்கிழமையில் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றுவது, அன்னதானத்திற்கு கொடுப்பது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த சூரிய பெயர்ச்சியின் போது மீன ராசியின் முதல் வீட்டிற்கே சூரியன் வருகிறார். இதனால் இந்த ராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலமாக இருக்கும். அவசர முடிவுகளை எடுப்பதை தவிர்ப்பதும் நல்லது. மனதில் குழப்பங்கள் அதிகரித்து தன்னம்பிக்கை குறையும் வாய்ப்புகளும் உள்ளது. பணியிடத்தில் போட்டிகள் அதிகரிக்கலாம். காதல் மற்றும் உறவு வாழ்க்கையிலும் சில கருத்து வேறுபாடுகள் தோன்ற வாய்ப்புகள் உள்ளது. ஆனால் பொறுமையுடன் மற்றும் சிந்தித்து செயல்பட்டால் இந்த சவால்களை சமாளிக்க முடியும். ஏனென்றால் மீன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி ஜென்ம சனியின் தொடக்கத்தை குறிக்கிறது. இந்த காலகட்டம் அவர்களுக்கு சவால்களையும் வாய்ப்புகளையும் ஒன்றாக கொண்டு வரும். இந்த காலகட்டத்தில் பொறுமையை கடைபிடிப்பதும் வேலையில் தேவையற்ற மோதல்களை தவிர்ப்பதும் முன்னேற்றத்தை உறுதி செய்ய உதவும். கவனமாகவும் பொறுப்பாகவும் செயல்பட்டால் பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு தொடர்பான தடைகள் படிப்படியாக குறையக்கூடும். நம்பிக்கைகளை தளர விடாதீர்கள். இந்த பின்னடைவுகள் தற்காலிகமானதுதான். மேலும் இதையெல்லாம் தாண்டி வாழ்க்கையின் ஆரம்பத்தில் சிரமங்களை சந்தித்தாலும் மீனம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கட்டத்தில் மிகப்பெரிய முன்னேற்றம் வரும். அது அவர்களின் வாழ்க்கையில் ஒரு புதிய ஒளிகளை கொண்டு வரும். சிலருக்கு திடீர் தொழில் முன்னேற்றம் கிடைக்கும். சிலருக்கு சமூகத்தில் பெரிய மரியாதையும் புகழும் கிடைக்கும். அவர்கள் இதுவரை செய்த உழைப்பும் நன்மைகளும் அந்த நேரத்தில் பலன் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த காலத்தில் அவர்கள் மனதிற்கு அமைதியும் வாழ்க்கையின் நிலைத்தன்மையும் கிடைக்கும். இதனால் அவர்கள் வாழ்க்கையை புதிய நம்பிக்கையுடன் முன்னேற்றுவார்கள். மீனம் ராசிக்காரர்களுக்கு சில நாட்களும் எண்களும் மிகவும் அதிர்ஷ்டமானதாக கருதப்படுகின்றன. குறிப்பாக திங்கள் மற்றும் வியாழ நாட்கள் இவர்களுக்கு நல்ல பலனை தரக்கூடியதாக இருக்கும் என்று பலர் ஜோதிடர்கள் கூறுகின்றனர். மேலும் 3, 7, 9 போன்ற எண்கள் இவர்களின் வாழ்க்கையின் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த நாட்களில் புதிய முயற்சிகளை தொடங்குவது, முக்கிய முடிவுகளை எடுப்பது போன்றவை நல்ல பலனை தரக்கூடும் என்று சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு மனிதரின் வாழ்க்கையிலும் ஒரு முக்கியமான திருப்பம் வரும். அதே போல மீனம் ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் தருணம் இருக்கும். அந்த நேரத்தில் அவர்கள் எடுத்த ஒரு முடிவு அவர்களின் எதிர்காலத்தை முழுவதும் மாற்றக்கூடும். அது தொழில், காதல் அல்லது வாழ்க்கை நோக்கம் போன்ற எந்த விஷயமாகவும் இருக்கலாம். அந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தினால் அவர்கள் மிகவும் உயர்ந்த நிலையை அடையலாம். மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அமைதியும் முன்னேற்றமும் பெற சில நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்றலாம். ஆன்மீக வழிபாடு, தியானம், நல்ல செயல்கள் செய்வது போன்றவை அவர்களுக்கு மன அமைதிகளை தரும். குறிப்பாக ஏழைகளுக்கு உதவுவது, பசுக்களுக்கு உணவு அளிப்பது, கோவில்களில் சேவை செய்வது போன்ற செயல்கள் அவர்களின் மனநிலையை நல்லதாக மாற்றும் என்று நம்பப்படுகிறது. மேலும் தங்களுடைய மனதில் வரும் நல்ல எண்ணங்களை செயல்படுத்தும் போது அவர்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்களை அனுபவிக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். அது மட்டுமில்லாமல் மீனம் ராசிக்காரர்களின் உள்ளத்தில் பல மறைந்த திறமைகள் இருக்கும். வெளியில் பார்த்தால் அவர்கள் அமைதியாகவும் சாதாரணமாகவும் தோன்றலாம். ஆனால் அவர்களுடைய மனதில் ஒரு பெரிய கற்பனை உலகம் இருக்கும். அந்த கற்பனை உலகம்தான் அவர்களை மற்றவர்களிடமிருந்து தனித்துவமாக காட்டுகிறது. கலை, இசை, எழுத்து, கவிதை, ஓவியம் போன்ற துறைகளில் அவர்கள் இயல்பாகவே திறமை காட்டக்கூடியவர்கள். சிலர் பேசுவதில் மிகவும் இனிமையாக இருப்பார்கள். சிலர் எழுதும் வார்த்தைகள் மற்றவர்களின் மனதை தொடும். இந்த திறமைகளை அவர்கள் சரியான நேரத்தில் வெளிக்கொண்டு வந்தால் வாழ்க்கையில் பெரிய பெயரும் புகழும் பெற வாய்ப்புகள் இருக்கும். மீனம் ராசிக்காரர்களின் மிகப்பெரிய பலம் அவர்களுடைய இதயத்தின் நன்மை. பலர் அறிவால் வெற்றி பெறலாம், சிலர் அதிகாரத்தால் உயரலாம். ஆனால் மீனம் ராசிக்காரர்கள் நல்ல மனதாலும் மனித நேயத்தாலும் உயர்வார்கள். அவர்கள் எப்போதும் மற்றவர்களின் நல்ல நினைப்பார்கள். யாராவது உதவி கேட்டால் உடனே உதவ வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் தோன்றும். இந்த மனநிலைதான் அவர்களை வாழ்க்கையில் நல்ல மனிதராக மதிக்க வைக்கிறது. சில சமயங்களில் இந்த நல்ல மனதாலே அவர்களுக்கு எதிர்பாராத நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கும். மீனம் ராசிக்காரர்கள் தங்களுடைய மன உறுதியை வளர்த்து கொண்டால் அவர்கள் வாழ்க்கையில் எந்த உயரத்தையும் அடைய முடியும். அவர்களின் கற்பனை சக்தியும் நல்ல சிந்தனையும் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் அவர்கள் தங்களையே சந்தேகப்படுவார்கள். அந்த சந்தேகத்தை விட்டுவிட்டு தங்களுடைய திறமையை நம்ப ஆரம்பித்தால்
அவர்கள் பெரிய சாதனைகள் செய்ய முடியும். வாழ்க்கையில் ஒரு தெளிவான இலக்கை வைத்துக்கொண்டு அதற்காக தொடர்ந்து முயற்சி செய்தால் அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும். ஏனென்றால் மீனம் ராசிக்காரர்களின் எதிர்காலம் பொதுவாக மெதுவாக உயர்ந்து செல்லும் வகையில் இருக்கும் என்று கூறப்படுகிறது. ஆரம்பத்தில் சில தடைகள் இருந்தாலும் காலம் செல்ல செல்ல அவர்கள் வாழ்க்கை நிலையான பாதையில் செல்லும். அவர்கள் செய்த நல்ல செயல்களும் மனிதர்களிடம் நல்ல பெயரும் அவர்களுக்கு நல்ல இடங்களில் உதவியாக இருக்கும். குடும்ப வாழ்க்கையிலும் அமைதி மற்றும் பாசம் அதிகமாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இதனால் வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர்கள் மன நிறைவுடன் வாழும் நிலையை அடைவார்கள். மீனம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையை சாதாரண மாற்றும் பார்க்க மாட்டார்கள். அவர்கள் வாழ்க்கையை ஒரு பெரிய அர்த்தம் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். மனிதர்களுக்கு உதவ வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும், தங்களால் முடிந்தளவு உலகத்தில் நன்மைகளை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களிடம் இருக்கும். இந்த உயர்ந்த எண்ணங்களே அவர்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்துகிறது. இதனால் அவர்கள் வாழும் இடங்களில் அன்பும் நம்பிக்கையும் பரப்பும் மனிதர்களாக மாறுகிறார்கள். சரி, உங்கள் ராசி பலன்களையும் பரிகாரங்களையும் ஒவ்வொரு மாதமும் தெரிந்து கொள்ள நம்ம சேனலோடு இணைந்திருங்கள்.